முழுவதும் நண்பகலுக்குள் விமான சேவை முழுமையாக சீராகும் என விமான போக்குவரத்து அமைச்சகம் விளக்கம் அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விமான போக்குவரத்து அமைச்சகம் என்ன விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க? விவரங்களை பதிவு செய்யலாம். நேற்று நடைபெற்ற மைக்ரோசாப்ட் மென்பொருளுடைய அந்த தொழில்நுட்ப தாக்கம் என்பது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்திய நிலையில் இன்று காலை 3 மணி முதல் விமான இயக்கமானது இந்தியாவில் சீராக உள்ளதாக மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது அறிக்கை வெளியிட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் மீதமுள்ள அனைத்து விமான இயக்கங்களும் இன்று பிற்பகல் முதல் சீராக இயங்கும் எனும் அதன் பிறகு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது என்ற ஒரு தகவலும் தற்பொழுது விமான போக்குவரத்து அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த மைக்ரோசாப்டினுடைய தொழில்நுட்ப குறைபாடின் பாதிப்பின் காரணமாக பல்வேறு பாதிப்புகள் என்பது விமான இயக்கத்தில் நடைபெற்றதாகவும் அதனால் அதனை உடனடியாகவே சரி செய்துவிட்டது என்ற ஒரு கருத்தையும் தற்போது விமான போக்குவரத்துறை அமைச்சகமானது கூறியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த மைக்ரோசாப்டினுடைய பாதிப்புகள் தொடர்பாக மத்திய அரசாங்கம் மற்றும் மைக்ரோசாப்டினுடைய அதிகாரிகளுடன் இணைந்து பல்வேறு ஆலோசனைகளில் ஈடுபட்டு எவ்வாறு இந்த பாதிப்புகளை சரி செய்வது என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனை கூட்டங்களையும் அவர்கள் நேற்று முதல் நடத்தி வரும் நிலையில் இன்று காலை அதிகாலை முதல் 3 மணி முதல் இந்த விமான இயக்கம் என்பது இந்தியாவில் சீராகி உள்ளது எனவும் மிக முக்கியமாக டெல்லி, மும்பை ஆகிய விமான நிலையங்களில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மற்றமுள்ள விமான நிலையங்கள் குறிப்பாக பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட விமான நிலையங்கள் என்பது சற்று பாதிப்புகள் அதிகமாக உள்ளது. அவை பிற்பகல் இருந்து சீராக இயங்கும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது விமான போக்குவரத்துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.